ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்ட் சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை காமிப்பாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 எபிசோட் 2. இப்போ வீட் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அதை வச்சு உங்க பிரெட் பண்ணலாம் அப்படின்னு ரியோஸ்வி கனவு கண்டுட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஃபுட்டா இருக்கு, அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். செங்கோ சமைச்சதை எடுத்து பார்த்தா அது ரொம்பவே கருகி போய் வந்திருக்கு. மற்ற வில்லேஜர்ஸ் எல்லாம் அது டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுறாங்க. பட் செங்கோ ரியோஸ்விக்கு தான் அது டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்குன்னு தெரியும். நம்ம செஞ்சு கொடுத்த வீட்டை வச்சு இன்னத்துக்கு அவங்க பிரோஜனமா ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு டைட்டோ நினைக்கிறான். இது பெரிய பிரச்சனை, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு டாப் 10 செஃப் தேவை அப்படின்னு ரியோஸ்வியோ செங்கோ நினைக்கிறாங்க. ஏப்பா இந்த ஃபுட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி குரோமும் குஹாக்கோவும் சாப்பிடுறாங்க. உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அது அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். நம்ம கிட்ட தான் ரிவைவல் ஃப்ளூயிட் இல்லையன்னு செங்கோ சொல்லவும், யாரோ ஒருத்தங்க ரிவைவல் ஃப்ளூயிட மறைச்சு வச்சிருக்காங்கன்னு என் செயலர் இன்ஸ்டிங் சொல்லுது, இல்லைன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும், நீ தான்டா வில்லத்தனமா சிரிக்கிறேன்னு குரோம் சொல்றான். சுகாசா ரிவைவ் பண்ண எல்லாரையும் நீ தான் செலக்ட் பண்ண, கண்டிப்பா உன்கிட்ட ஒரு ரிவைவல் ஃப்ளூயிட் இருக்குன்னு எனக்கு தெரியும், கொஞ்சமாச்சும் நீ மறைச்சு வச்சிருப்ப அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட ரியோஸ்வி கேட்கறான். வேர்ல்டோட அந்த பக்கம் டிராவல் பண்ணா கண்டிப்பா ஒரு செஃப் தேவன் ரியோஸ்வி சொல்லவும், என்ன சொல்ற செங்கோ, உண்மையாவா, இது பாசிபிளா அப்படின்னு கென் சொல்லவும், செங்கோ நீ தான் எதுவுமே பேசலையே, கென் என்ன சொல்றான் அப்படின்னு குரோம் கேட்கறான். ரிவைவல் ஃப்ளூயிடாவா தந்தா பதிலுக்கு இது நீ பண்ணி கொடுக்குறியா, ரோசாய் மீனமிக்காகவான்னு கேட்கவும், அவளோட பேர்லயே நியூஸ் இருக்கா அப்படின்னு செங்கோ பாக்குறான். என்னவா காதல ஏதோ சொல்லவும், உண்மையாவா எனக்கு அது வேணும்னு மீனமி சொல்லவும், எப்படியோ கென் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு குரோம் நினைக்கிறான். ஆசைகளை தோன்றது மூலியமா தான் நிறைய இன்வென்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த ரிவைவல் ஃப்ளூயிட வச்சு ஒரு குழந்தை சைஸ்ல இருக்கிறவங்கள தான் ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு மீனமி சொல்றா. குழந்தையா இருக்கிற செஃபையா நம்ம ரிவைவ் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க. பிரான்ஸ்வா என்னோட பட்லர் தான், என்னோட பட்லரை நீங்க நான் இருந்த இடத்துலயே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரியோஸ்வி சொல்லியிருப்பான். ரியோஸ்வி ரிவைவ் ஆன உடனே சொடக்கு போட்டு பிரான்ஸ்வா உங்களுக்கு ஒரு செக்கர் ரெடி பண்ணுன்னு சொல்லியிருப்பான். பிரான்ஸ்வா பர்சன் எப்படி அப்படின்னு செங்கோ கேட்கவும், நானமி ஃபேமிலியோட ஒரு பெஸ்ட் பட்லர்னே சொல்லலாம், ஈவன் இந்த ஸ்டோன் வேர்ல்ட்ல கூட ஒரு பெஸ்ட் ஃபுட்டை என் பட்லரால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். ஆமா இது பொண்ணா பையனா, ஒருவேளை பொண்ணா இருந்தா எதுக்கும் நான் அந்த பக்கம் போயிது அப்படின்னு டைச்சோ போறான். ரிவைவ் பண்ண உடனே இந்த ட்ரெஸ் தான் ரியோஸ்வி கொடுக்க சொன்னா அப்படின்னு சரியா ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நிக்கிறா. பார்த்தா அது ஒரு பொண்ணு தான். என்ன இதுல இருந்து விடுதலை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானமி ஃபேமிலியில இருக்கிற ரியோஸ்வாவை யாராச்சும் பாத்தீங்களா, நான் அவரை தேடி போகணும் அப்படின்னு சொல்லவா, வெயிட் பண்ணு 3000 வருஷத்தை கடந்திருக்கு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள, அதை பத்தி நான் இப்ப கவலைப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல, சோ நான் தேவையில்லாத விஷயங்களை பத்தி கவலைப்பட மாட்டேன், மாஸ்டரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் அங்கிருந்து போகவோ, உனக்கு வழி தெரியாது நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கென் கூட போறான். அவ பாட்டு ரோபோட் மாதிரி கண்டினியூஸா நடந்து போய்கிட்டே இருக்கா. பிரான்ஸ்வா ஒரு பிரெஞ்சு நேம் மாதிரி இருக்கு, அது ஒரு பையனா பொண்ணா அப்படின்னு ஓகே கேட்கவும், யாருக்கு தெரியும் பையனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன, பெஸ்டா சர்வ் பண்ற பட்லர் அதுதான் எனக்கு முக்கியம், பிரான்ஸ்வா கிட்ட அந்த திறமை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ரியோஸ்வி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செஞ்சிருக்கிற அந்த பிரெட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு பிரான்ஸ் வாங்க வரவும், அது பொண்ணு அவ பாட்டு வந்து நிக்கிறான்னு குரோம் பாக்குறான். நல்லவேளை நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், 2 நாள் ரெஸ்டே இல்லாம நடக்க விட்டுட்டா அப்படின்னு சொல்லி என்ன அங்க வந்து நிக்கிறான். பிரான்ஸ்வா வர வழியிலேயே இத்தனை நாள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கேதர் பண்ணிருப்பா அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். இதுக்கு பேரு பிரெட்டா, இந்த கேவலத்தை நீங்க யாருக்கும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எல்லாருக்கும் இதை தான் கொடுத்தோன்னு ரியோஸ்வி சொல்றான். இது நல்லா தான் இருந்துச்சுன்னு குஹாக்கு சொல்றா. இந்த மாதிரி பிரெட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு அவ கேட்கவும், ஷிப்ல டிராவல் பண்றோம், சோ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு செங்கோ வந்து சொல்லவும், எத்தனை மாசத்துக்கு அது கெட்டு போகாம இருக்கணும் நான் கிரட்டர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கவும், உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போகணும், எப்படி ஒரு மினிமம் 10 மந்த்ஸ்க்கு கெட்டு போகாத மாதிரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு அதுக்கு ஸ்டாலன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்றா. சோ இப்போ இவங்க ஆட்டு பாலை போயிட்டு எடுத்துட்டு வராங்க. ஆட்டு பால்ல பட்டரை ரெடி பண்றாங்க. சில ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆல்கஹால்ல முக்கி இதுல ஆட் பண்ணலாம் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்றா. தண்ணி இருந்தா தான் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும், சோ மாய்ஸ்டரே இல்லாத லெவலுக்கு நீ இதை பேக் பண்ற அப்படிதானே செங்கோ புரிஞ்சுக்கிட்டான். ரேஸ்வி கைலியாவா ஆடி போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியே சதற மாதிரி மாவை பசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் ஹீட் அண்ட் லோயர் ஹீட்டையாவா செப்பரேட்டா யூஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் 9 மினிட்ஸ்க்கு இந்த பிரெட்டோட ஹீட் ரொம்பவே கிரூஷியலா இருக்கும் அப்படின்னு பிரான்ஸ்வா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. பவ் இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒன்னு ஸ்மெல் பண்ணதே இல்ல அப்படின்னு குஹாக்கு குரோம் ஆச்சரியப்படுதாங்க. இதோட ஹீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா டேஸ்ட் இன்னும் பெட்டரா கிடைக்கும்னு வா சொல்லவும், ஹீட்டை விட ஸ்டீம்ல பிரெட் வந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும், உன்ட்ட கேட்காம வாட்டர் ஊத்தி ஸ்டீம் அதிகப்படுத்திட்டேன் சாரி அப்படின்னு செங்கோ சொல்லவும், ரியோஸ்வி உங்களோட லாயல் பட்லரா நம்ம நானமி ஃபேமிலியை நம்ம திரும்ப கொண்டு வரதுக்கு இந்த இஷிகாமி செங்கோ இவரோட உதவி நமக்கு தேவை, இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான மேன நான் பார்த்ததில்ல அப்படின்னு வா சொல்லவும், ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. 1000 வருஷங்களுக்கு அப்புறமா திரும்பவும் இப்பதான் மாடர்ன் டே ஃபுட்டு சாப்பிடுற அப்படின்னு சொல்லி ஓகியோ கண் கலங்குறான். இது கெட்டு போகாம மட்டும் இல்ல, அதே நேரத்துல ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். கிரேட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வா சொல்றான். இது நாள் வரை நான் டேஸ்ட் பண்ணதுலயே இதுதான் இருக்கிறதுலயே டேஸ்டானது அப்படின்னு குரோம் சொல்றான். இதை செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்ல, கொஞ்சமா மாவு இருந்தா போதும், அதுல தண்ணியை சேர்த்து இதை நல்லா பசையணும்னு பிரான்ஸ்வா சொல்லவோ, ஈஸ்ட் தேவை இல்லையா அப்படின்னு கென் கேட்கறான். காத்துலயே இருக்கும், தானா வந்து மாவுல ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். 3 பங்கு தண்ணி ஊத்தி நல்லா பசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு இப்ப பிரான்ஸ்வாவோட லெசன் ஸ்டார்ட் ஆகுது. தேவையான அளவு
சால்ட் அண்ட் சுகர் இதுல கலந்துக்கிடணும். ஈரமான துணியை போட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு உருட்டி அதை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு திரும்பவும் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அவன் மாதிரியானதுல ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னா பிரெட் ரெடி அப்படின்னு வா சொல்றா. உங்களுக்கு பிரெட் கிடைக்கிறது யார் காரணங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு மீனமை சொல்லவோ வேற யாரு பிரான்ஸ்வா தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு வகையில அது உண்மைதான். ஆனா அவளை ரிவே பண்றதுக்கு காரணம் நான் தான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணத செங்கோ எப்போ செஞ்சு தருவான், நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. சரி என்னவா கிட்ட என்ன சொல்லி வச்சேன்னு செங்கோ கேட்கவும் எனக்கு தேவையானது அப்படின்னு வா சொல்றா. என்ன நமக்கு காமிக்கல, அதுக்கு எனக்கு காசுக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்றான். ஷிப் செய்யற விஷயத்துல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார்ல அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும் அது போக அங்க இருந்து இவ்வளவு தூரம் இவர் நடந்து வரணுமேன்னு கேட்கவும் நான் வேணா அவரை முதுகுல தூக்கிட்டு வரேன் டைச்சு சொல்லவும் இல்ல வேணாம் நானே இங்க வந்து சேர்ந்துருவேன், நீ இல்லாம எனக்கு இங்க போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு காசுக்கு சொல்றான். பார்த்தா கார் அடிட்டு அவங்க வந்திருக்காங்க. இதை செய்யறதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காசுக்கு சொல்றான். ஓட் சூட்லாம் போட்டு வந்து இறங்கி இருக்கான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பிசினஸ் டீலிங் பேச வந்திருக்கோம், அதனாலதான் நான் இனிமே இந்த லுக்ல இருக்க போறேன், சரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு காசுக்கு கேட்கவும் நம்ம ஹீரோ பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணவும் இன்ஸ்பயர் ஆகான் ட்ரெஸ் வெடிச்சிருது. காசுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம கெமிக்கல் வேலையை பார்ப்போம். நம்ம பழைய ஃப்ரெண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து சில்வர் அமோனியாவை இதுல மிக்ஸ் பண்ணி கிளாஸ் இதுக்குள்ள முக்கி வைக்கணும், அப்புறமா குளுக்கோஸை கொஞ்சமா போடணும். நம்ம ஹீரோ காமிக்கிறான். அட நானா இது அப்படின்னு சொல்லி குரோம் பாக்குறான். இதுக்கு பேர் தான் மிரர் நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு மிரரா இவளுக்கு தேவை அப்படின்னு யோக்கியோ கேட்கவும் என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு அழகு ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் மிரர் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி குரோம் சொல்றான். எல்லா பொண்ணுங்களும் ஒவ்வொரு வகையில அழகுதான் ரியோஸ்வி சொல்லவும் மிரர் ஓகே தான் பட் எனக்கு தேவையானது அது இல்ல அப்படின்னு வா சொல்லவும் இந்த மிரர் பிலிம்காக அப்படின்னு செங்கோ சொல்றான். அதையா நீ உருவாக்க போற நோக்கியோ ஷாக் ஆகுறான். இருட்டு ரூம் மாதிரி ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணி கெமிக்கல்ஸ் அதுல கொஞ்சம் தடவி கேரோடெக் அப்படிங்கிற ஹியூமனிட்டியோட ஓல்டஸ்ட் டெக்னாலஜி கேமராவை நம்ம ஹீரோ ரெடி பண்றான். மீனமே வந்துட்டு அவளோட ஃபர்ஸ்ட் கிடைச்ச கேமராவை யோசிச்சு பாக்குறா. ஒரு ரிப்போர்ட்டருக்கு கேமரா தான் ரொம்பவே முக்கியம், எனக்கு ரொம்பவே ப்ரெஷியஸான அதை கல்லா மாறினப்போ நான் தொலைச்சிட்டேன், பட் அது திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்சேன், பட் இப்போ ஒன்னால எனக்கு இது திரும்பவும் கிடைச்சிடுச்சு செங்கோ அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே கண்ணீர் பட்டுட்டு இருக்கா. இதை வச்சு இந்த நியூ ஹியூமன் சிவிலைசேஷனோட டாக்குமெண்ட்ரியா நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்லவும் கண்டிப்பா நீ அந்த வேலையை பார்த்துக்கோ, நாங்க வானத்துல இதை வச்சு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நிறைய கேமரா வச்சிருக்கான். இதே இருந்தா நம்ம மேப்பை கிரியேட் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும் ரியோஸ்வி சொல்றான். வெறும் கண்ணால பாக்குறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர், அதுக்கு தான் நான் கேமராவே ரெடி பண்ணேன்னு செங்கோ சொல்லவும் மீனமே பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுத்தா அவ மனசை இப்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறான். அட்லீஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் போட்டோ அதை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மீனமே சொல்றா. போட்டோஸ் எல்லாத்தையும் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும் இதெல்லாம் நாங்க வாண்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் இந்த நியூ வேர்ல்டோட ஹிஸ்டரியோட டாக்குமெண்ட்ரியை நானுமே மியூசியம்ல நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு பெர்ஃபெக்டான ஆள் நம்ம ஜெங்கோ தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் மாஸ்டர் ரியோஸ்வி பேராசை பிடிச்சவனா இருக்கலாம், ஆனா எல்லா புகழையும் அவரே அடையணும்னு நினைக்க மாட்டாரு, எல்லாருமே ஸ்பாட்லைட்ல இருக்கணும்னு அவர் நினைப்பாரு அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்லிட்டு இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேன்னு வா சொல்றா. என் பட்லர் தான் சும்மாவா அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். ஜெங்கோ தான் எல்லாத்துக்கும் காரணம், சோ அவனுக்கு நிறைய கெட்டப் போட்டு விட்டு போட்டோ எடுக்கிறாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும் ஏதாச்சும் ஒரு போஸாச்சும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி மீனுமே கேட்கவும் ஃபேமஸான சயின்டிஸ்ட் போஸை நீ ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்லவும் அது கரெக்டா இருக்கும்னு மீனமையும் அந்த போட்டோவை எடுக்கிறா. இது ஸ்மார்ட் போன்லாம் கிடையாது, கொஞ்சம் ஷேக் ஆனாலும் பிளர் ஆயிரும், சோ ஹாட் ஏர் பலூனை ஷேக் பண்ணாம ஓட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பாத்துக்கிறேன் ரியோஸ்வி சொல்றான். இப்ப மேல பறந்துகிட்டே செங்கோ வந்துட்டு நிறைய போட்டோஸை கலெக்ட் பண்றான். எடுத்ததை நம்ம போட்டோவா வெளியே பார்க்கணும்னா செங்கோ சொன்ன மாதிரி மெர்க்குரியை ஹீட் பண்ணி இதை கூட போட்டு சல்ஃபர் அண்ட் க்ளூவை போடணும். அட இதுல செங்கோ தெரியுறான்னு குரோம் பாக்குறான். என்ன போஸ்ன்னு காசுக்கே கேட்கவும் மாடர்ன் பீப்புள் எல்லாருக்குமே இந்த போஸ்ட் தெரியும், ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்டோடது அப்படின்னு மீனுமே எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஒரு வழியா போட்டோகிராஃபி ரெடி பண்ணிட்டாங்க, ஹாட் ஏர் பலூன் ரெடி பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது எல்லாமே வந்துட்டு கப்பல் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில கண்டுபிடிக்கிறதுக்காக தான். பட் இவங்க எவ்வளோ தெரியும்னு இவங்களுக்கு தேவையான அந்த ஆயில் மட்டும் கிடைக்கவே இல்லை. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.